அன்னதானம் என்பது ஒரு தாய்க்கு நிகராகும். ஒரு மனிதன் மூச்சுவிடத் திணறுகிறார். உங்களிடம் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கிறது. அதைக் கொண்டு அவனுக்கு நீங்கள் உதவி செய்து அவரை ஆக்சிஜன் சுவாசிக்க வைக்கிறீர்கள். இப்போது நீங்கள் கொடுத்து உதவிய ஆக்சிஜனை வெறும் காற்று என்று கருதுவீர்களா, அல்லது ஒருவரது உயிரை காப்பாற்றிய பொருளாக பார்ப்பீர்களா? நீங்கள் அதை உயிராகத்தானே பார்ப்பீர்கள் என்றால் உணவு அளித்தல் என்பதும் ஒருவருக்கு உயிரை தருவது போலத்தான். அன்னதானம் என்பது தானங்களிலேயே சிறந்தது. பசியால் வாடுவோர் அனைவருக்கும் இலவசமாக உணவு வழங்குவதன் மூலம் ஒருவருக்கு உடலையே கொடுப்பது போல தர்மம் செய்வதாக கருதப்படுகிறது. வேதத்தில் அன்னதானத்தின் சிறப்பு, வேத வாக்கியங்கள் அன்னதானத்தை உயர்ந்த தொண்டு என்று கூறுகின்றன. உடலுக்கு அன்னத்தின் அவசியம். நமது உடல் அன்னத்தால் ஆனது. எனவே உணவு அளிப்பது ஒருவருக்கு உடலையே அளிப்பது போல. அன்னதானத்தின் தர்மம். இந்து மதத்தில் அன்னதானம் தர்மம் செய்பவர்களிடமிருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் உன்னத செயலாக கருதப்படுகிறது. அன்னதானத்தின் பலன்கள். அன்னதானம் செய்வதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல தசாப்தங்களாக அன்னதானம் என்ற பெயரில் பசியால் வாடும் மக்களுக்கு இலவச உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அன்னதான வளாகம் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரியது. நாடு முழுவதும் இருந்து வரும் பக்தர்களுக்கு எந்த நாளிலும் 12 மணி நேரத்திற்கும் மேலாக உணவளித்து வருகிறது. அன்னதானத்தின் அர்ப்பணிப்பு. இன்னொரு உயிருக்கு உணவு அளிக்கும் திருவள்ளுவர் கூறுகிறார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லையருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலக வாழ்வுக்கான அனைத்து தேவைகளையும் இவ்வுலகில் இருந்தவாறு சேகரித்துக் கொள்ளவும், அவ்வுலகில் பசி தாகம் இன்றி வாழவும் அன்னதானம் நமக்கு துணை புரியும். நமது வாழ்வில் அன்னதானத்தை என்றும் ஓர் இறை சேவையாகவே செய்து இவ்வுலகில் அன்னதானம் வழங்குவதன் மூலம் ஆனந்த வாழ்வும் நமக்கு கிடைக்கும். இறைவனின் பரிபூரண அருளுக்கும் பாத்திரமாக இயலும். அன்னதானம், சொர்ண தானம், வஸ்திரதானம், கோதானம், பூதானம், கண் தானம் என்று தானங்கள் பல வகைப்படும். இவற்றையெல்லாம் விட ஒரு மனிதனிடம் கட்டாயம் இருக்க வேண்டிய தானம் நிதானம். அந்த நிதானம் நம்மோடு இருந்தால் நிம்மதி கிடைக்கும். பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். எனவே எதையும் நிதானமாக செய்ய வேண்டும். தானங்களில் பிறர் பசியை போக்கும் அன்னதானம் முதன்மை பெறுகிறது. அன்னதானம் என்பது பிறர் பசியை போக்குவது. பாத யாத்திரை வருபவர்களுக்கு, ஸ்தல யாத்திரை வருபவர்களுக்கு, கிரிவலம் வருபவர்களுக்கு எல்லாம் நடந்து வரும் களைப்பை போக்க பல இடங்களில் பலரும் உணவளிக்கின்றனர். அதன் மூலம் அவர்களது ஆத்மாக்கள் திருப்தியுடன் நம்மை வாழ்த்துகிறது. தானங்களில் எல்லாம் சிறந்த தானம் அன்னதானம். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது கோபாலகிருஷ்ணன், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், manifestive meditation trainer. Follow us on YouTube, Mind Body Soul Connect. Please do like, share, subscribe. Hari Om Namah Shivaya. Om Sai Ram. Gurudevaya Tatta.